காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட விளக்கடி கோவில் தோப்புத்தெரு பகுதியில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வெகு விமரிசையாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகம் காண சுற்றியுள்ள பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட விளக்கடி கோவில் தோப்புத்தெருவில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலில் சிதிலமடைந்து இருந்த நிலையில் கோவில் நிர்வாகி சார்பில் கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் 15 ஆண்டுகளுக்கு பின் பூர்ண கும்ப மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இத்திருக்கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேகம் விழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவையொட்டி கோவில் அருகாமையில் உள்ள வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு பூஜை, பூஜை, லட்சுமி பூஜை, விசேஷ திரவிய ஹோமம், பூர்ணாகுதி நடைபெற்று இன்று காலை கஜ பூஜை, அஸ்வ பூஜைகள் செய்து மகா பூர்ணாகுதி தீபாராதனைகள் நடைபெற்று அதன் பின் ராஜகோபுரம் விமானங்களுக்கு பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதன் பின் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனைகளும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை காண மேலும் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகம் நடைபெற்ற கலசத்தில் ஊற்றப்பட்ட புனித நீரை பக்தர்கள் தெளித்துக் கொண்டனர். பொதுமக்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதங்களும் அன்னதானங்களும் வழங்கப்பட்டது. மகா கும்பாபிஷேக பெருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.